1.3 Legal Methods and Court System in India. என்னென்ன லீகல் மெத்தட்ஸ் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன கோர்ட் இருக்குது, அதோட அசோசியேட் ஆகிருக்கிற என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அகைன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 படி கடைசி நம்ம எங்கே என்ன பிரச்சனைனா கடைசியில் எங்கே போய் நிற்போம் அப்படின்னா ஜுடிஷியரி, அங்கே தான் போய் நிற்போம். இப்போ அதில் யார் தலைவர் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அதுதான் அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன், ஹையஸ்ட் பொசிஷன் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஹை கோர்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஹைரார்கி ஆஃப் த கோர்ட்ஸ் இன் இந்தியா பொறுத்தளவுக்கு சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கும், ஹை கோர்ட் இருக்கும், சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும், அது கீழே அப்படியே முனிசிபல் கோர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் 5 ஆஃப் சாப்டர் 4 வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, பார்ட் 6 ஆஃப் சாப்டர் 5 வந்து ஹை கோர்ட்டு, பார்ட் 6 ஆஃப் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்றாங்க. தட்ஸ் ஆல், ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா போதும். நெக்ஸ்ட் கம்ஸ் த டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி சாப்டர் 4 பார்ட் 5 ஆர்டிகல் நம்பர் 124 to 147 இஸ் தி பாயிண்ட்ஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்னா there will always be a chief justice and other judges also will be there. யாரு சார் அவங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவா? President will be appointing the chief justice and other judges of Supreme Court. அவருக்கு தான் அந்த பவர் இருக்குது. அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றப்ப they have following powers, jurisdiction பவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கும் சண்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கல, எப்போ பார்த்தாலும் சண்டை. சார் யார்கிட்ட போயிட்டு வில் ஹாவ் அ சொல்யூஷன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அதுதான் ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன், ஆர்டிகல் நம்பர் 131. மோஸ்ட்லி மாநிலங்களுக்குள்ளேயோ இல்லை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, 2-3 மாநில அரசு ஒரு மத்திய அரசுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ டு தி சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 131 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் இஸ் ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா, சார் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு கிடைக்கல, ஐ எம் நாட் ஹேவிங் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ எனக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வேணும், நான் எங்கே போகிறது? நேராக வரலாம் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு. யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கோ டு தி சபார்டினேட் கோர்ட்ஸ், தென் டு தி ஹை கோர்ட், தென் ஒன்லி டு த சுப்ரீம் கோர்ட். இதுதான் ஆர்டர், இந்த மாதிரி தான் நம்ம அப்பீல் போகணும். பட் வென்எவர் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அஃபெக்டட் அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி கோ டு தி சுப்ரீம் கோர்ட். இது ஆர்டிகல் நம்பர் 32 கன்ஃபைன் பண்ணுது. கேரண்டிஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிட்ஸ்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்னா உனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல, நீ நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன், அந்த மேல்முறையீடுகள்னு சொல்லுவாங்க. ஓகே இது இல்லை, இது கிடைக்கல, அடுத்து சரி ஓகே அது நம்மளுக்கு என்னைக்கு மன திருப்தியோ அது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரலாம். சுப்ரீம் கோர்ட்லேயே ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்றத போடலாம். சுப்ரீம் கோர்ட் சொன்னது அவ்வளோதானா, அதுக்கு மேலே என்னால் மாற்றவே முடியாது அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன் கேன் பி ஃபெயில்ட். பட் அந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கு அப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்டாப். பட் ஆனால் கீழே இருந்து மேலே வரைக்கும் போகலாம். அது அப்பீலேட் ஜுரிஸ்டிக்ஷன். அதிகபட்சம் நம்ம யார்கிட்ட போய் மேல்முறையீடு செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட். அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன்ஸ், பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷனலோ இல்லை பப்ளிக் இம்பார்ட்டன்ஸில் ஹி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், இது என்னவா இருக்கும் அப்படின்றத புரிதல் அவருக்கு வேணும் அப்படின்னா தட் அட்வைசரி திங்ஸ் வில் பி டன் பை த சுப்ரீம் கோர்ட். அதுதான் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் கண்டெம்ட். வாட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா சொன்ன பேச்சு கேட்கல. Whatever I have given the direction, they didn't follow it. Whatever I have given the idea, they had not implemented it. Whatever suggestion, whatever order is made, they have not followed it. மோஸ்ட்லி ஆர்டருக்கு தான் இது ஆர்டருக்கு தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 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 இது பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு, பட் they didn't follow. அதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுமாங்க. அது ஆர்டிகல் நம்பர் 129 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட் ஆஃப் கண்டெம்ட் இருக்குது. ஹை கோர்ட்டுக்கு வந்து 215, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 129 ஆர்டிகல் நம்பர். ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷனாக நான் சொன்னேன் இல்லைங்களா, மேல்முறையீடு செய்யும்போது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு ரிவ்யூ பண்ணலாம், அதாவது மறுசீராய்வு பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் ஆர்டிகல் நம்பர் 137 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர். அவங்களுடைய ஆர்டர்ஸும் பண்ணலாம், அதர்ஸோட ஜட்மெண்ட்ஸும் கூட பண்ணலாம். அதர்ஸோடதுங்கிறத அப்பீல்னு சொல்லிடுவாங்க, அவங்களோடதுங்கிறப்ப ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட் சொன்ன ஒரு ஜட்மெண்ட்டை மறுசீராய்வு பண்ணுறாங்க அப்படின்னா அது மேல்முறையீடு செஞ்சு வர்றது. அதே அவங்க சொன்னதே அவங்க மாற்றுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் ரிவ்யூ ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி படித்தது. இப்போ கரண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 34 பேர் ஜட்ஜாக இருக்காங்க, 33+1. நெக்ஸ்ட் இஸ் தி ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்து கீழே யார் இருக்காங்க அப்படின்னா ஹை கோர்ட்டு. சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 6 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹை கோர்ட் பற்றி சொல்லுது. இது ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். whenever there is a problem between the revenue matters or fundamental rights
disputes in election இதெல்லாமே நேரா high courtக்கு வரலாம். You need not wait for the subordinate courts, directly you can file a case in the high court. அங்க வந்து மாநிலங்களுக்குள்ள இருந்தா மட்டும் தான். இங்க வந்து எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாவோ ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க ஹை கோர்ட் வரலாம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது வரல அப்படின்னா இவங்க கிட்டயும் போலாம். எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் ஒன்று ஐம் நாட் கெட்டிங் மை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நினச்சேன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம், ஹை கோர்ட்டு டைரெக்டாக போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆர்டிகல் நம்பர் 32 இட் இஸ் மேண்டேட்ரி. It is making it mandate for the Supreme Court to accept things. இங்கே வந்து 226 படி லீகல் ரைட்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் நேராக நான் ஹை கோர்ட்டுக்கு வரலாம். லீகல் ரைட்ஸ்னால் சட்டத்தினால் வரக்கூடிய உரிமை. அடுத்து அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீடுகள், சபார்டினேட் கோர்ட்ஸோ ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபார் தட் ஐ கேன் கோ ஃபார் அப்பீல். பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 227 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்ஸு ட்ரிபியூனல்ஸு இவங்கெல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, கரெக்டாக பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத வியூ பண்ணலாம். punishment of contempt எப்பாவது அவங்க சொன்னது கேட்கலைன்னா then they will be calling it as punishment of contempt of court அப்படிமா. contempt of court அப்படின்னா அவங்க சொன்னபடி கேட்கல அப்படின்னா then we will be calling it as contempt of court. இது ரெண்டாவது லெவல் முடிஞ்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட், அது கீழே யார் இருக்காங்க, லோயர் ஆர் சபார்டினேட் கோர்ட்ஸு. இதில் என்ன பண்ணுறாங்க, சாப்டர் 6 of part 4 of Indian Constitution tells about the lower or subordinate courts. இது ரெண்டு பிரான்ச்சாக பிரிக்கிறாங்க, கிரிமினல் கோர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிவில் கோர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிமினல் கோர்ட் ஸ்ட்ரக்சர். அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 சொல்லுது. அதில் 4 கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ் பிரிக்கிறாங்க. 4 கிளாஸாக 4 பிரான்ச் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோர்ட் ஆஃப் செஷன், செகண்ட் ஒன் இஸ் கோர்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட், தேர்ட் ஒன் இஸ் கோர்ட் ஆஃப் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆஃப் செஷன் பொறுத்தளவுக்கு ஒரு மாநிலமும் ஒரு செஷன்ஸ் டிவிஷன் வச்சுருக்கணும். அதுக்கு ஒரு செஷன்ஸ் ஜட்ஜுன்னு இருக்கணும். அவங்களெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, ஹை கோர்ட்டு. கிரிமினல் மேட்டர் வாட் எவர் இட் இஸ், டெத் பெனாலிட்டி மட்டும் ஹை கோர்ட்டுக்கிட்ட போகணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு இருக்குது. ஒன்றே தான் அதோடைய பிரான்ச் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு சபார்டினேட் கோர்ட் வந்து ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி சப்போர்ட்டட் பை த ஹைகோர்ட். ஹைகோர்ட்டும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி என்ன ஜட்மெண்ட் வேணாலும் இந்த கோர்ட் ஆஃப் செஷன் கொடுக்கலாம். அதான் அந்த கொடுத்துருக்கல லாஸ்ட் பாயிண்ட். பட் பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் பெனாலிட்டி ஹேஸ் டு பி கன்ஃபர்ம்ட் பை த ஹை கோர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹை கோர்ட்டுக்கிட்ட மறுபடியும் ஒப்புதல் வாங்கிட்டு தான் அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம எம்பர் பண்ண முடியும். அடுத்து கோர்ட் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட், இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கோர்ட் இது. மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் பாப்புலேஷன் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கோ அங்கெல்லாம் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்து அவங்க யாராக இருப்பாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கீழே இருப்பாங்க. சீஃப் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்ணி ஹீ கேன் கோ ஃபார் ஆத்தரைசிங் த லா, என்னென்னவோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். பட் எக்ஸப்ட் டெத் பெனாலிட்டி அண்ட் பெனாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் அ டேர்ம் ஃபார் மோர் தேன் 7 years இதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. ஜெயில் தண்டனை 7 வருஷத்துக்கு மேலே இவங்களால கொடுக்க முடியுமா, முடியாது. மரண தண்டனை கொடுக்க முடியுமா, முடியாது. ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமா, முடியாது. தட் இஸ் வாட் இஸ் டெத் பெனாலிட்டி, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் மோர் தேன் 7 years. இது மூணும் அவங்க பண்ண முடியாது, மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட் தே வில் எஸ்டாப்ளிஷ் அ ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸை ஹெட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கிளாஸ் ஹெட்ஷிப் யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்னு. இவங்க என்ன பண்ணலாம், ஆத்தரைஸ்டு பை லா பண்ணலாம். பட் இட் கேன் நாட் பி, it is except death penalty, penalty of life imprisonment or imprisonment of a term more than 7 years இதுவும் அவங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது கோர்ட் ஆஃப் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட், எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லையா, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா, லா அண்ட் ஆர்டர் சேஃபாக இருக்கா ஒரு கண்ட்ரியில், ஒரு பிளேஸில் அப்படின்றத இன்ஷூர் பண்ணுறதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. தே ஆர் நாட் அ ஜுடிஷியல் ஆஃபீஸர். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவில் ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சரில் ப்ராப்பராக இருக்காங்கிறது மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் பார்ப்பாங்க. இதுதான் 4 பிரான்ச்சஸ் ஆஃப் criminal court structure: court of session, court of metropolitan magistrate, court of chief judicial magistrate, executive magistrate னு 4 இருக்கு. ஓகே, இந்த 4 என்னங்கிறது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம்.
with a hierarchy இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அது கீழே டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜ், ஒரு அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு பக்கம், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஒரு பக்கம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் செகண்ட் கிளாஸ், அப்புறம் ஸ்பெஷல் ஜுடிஷியல், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இந்த ஹைரார்க்கியில் தான் இந்தியாவில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் சிவில் கோர்ட் ஸ்ட்ரக்சர். சிவில் கோர்ட் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹையஸ்ட் சிவில் கோர்ட் எது அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது, சூப்பரிண்டன்ஸ் பவர் இருக்குது, அப்பீலேட் பவர் இருக்குது, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் அவங்களுக்கு இருக்குது. மேலே முன்னாடி நம்ம அதே பாயிண்ட் தான், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஆர்டிகல் 233 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சொல்லுது. ஹூ வில் பி அப்பாயிண்டிங் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். அவர் மட்டும் இல்லை, ஹி ஹாஸ் டு கன்சல்ட் வித் த ஹை கோர்ட். ஒரு ஹை கோர்ட்டுக்கும் அவங்க ஒரு டைமும் ஹை கோர்ட் கேட்டுட்டு they will be appointing every district or more than one district, whatever it is appointment they will be doing it. யாருக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா சப்ஜட்ஜ், அடிஷ்னல் சப்ஜட்ஜ், முனிசிப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜுடிஷியரி சிஸ்டம்ங்கிறது ஒரு கண்ட்ரியில் இப்படி தான் இருக்குது. நாட் ஓன்லி தே ஆர் ஜுடிஷியலி இன்டர்பிரட்டர்ஸ் பட் ஆல்சோ தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறதே யார் அப்படின்னா இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் தான். என்ன நடக்குது என்னங்கிறத பார்க்குறது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி a watchdog பட் ஆல்சோ தி கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த பர்டிகுலர் ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்றாங்க. ஹைரார்கி ஆஃப் சிவில் ஜுடிஷியல் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ், கோர்ட் ஆஃப் சபார்டினேட் ஜட்ஜ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கோர்ட் ஆஃப் ஸ்மால் கிளாஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், முனிசிப் கோர்ட்ஸ் ஆர் கோர்ட் ஆஃப் சப் ஜட்ஜ் 3 கிளாஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் ஏகப்பட்ட எக்ஸாமில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்ன லெவல் இருக்குது 1, 2, 3ன்னு. முனிசிப் கோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் சப் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த ட்ரிபியூனல் சிஸ்டம். ட்ரிபியூனல் அப்படின்னா தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. தே ஆர் லைக் அ கோர்ட் பட் நாட் அ கோர்ட். கோர்ட் மாதிரி ஆனால் கோர்ட் இல்லை. பிகாஸ் கோர்ட் டஸ் நாட் ஹவ் டைம் டு சால்வ் ஆல் த கேசஸ். நிறைய கேஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் ஏபிள் டு சால்வ் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடியா ஜுடிஷியல் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சட்டத்திட்டங்கள். இவங்களுக்கு வந்து குவாசி கோர்ட் மாதிரியான கோர்ட் இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அவங்களுக்கான பவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கான மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். பட் த மெயின் ரீசன் இஸ் கோர்ட்டோட டைம் ரொம்ப நேரம் யூட்டிலைஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். கோர்ட் ஆல்ரெடி கேசஸ் நிறையா இருக்குது, டைம் ரொம்ப நேரம் இருக்குது, குயிக்கராக வரணும் அப்படின்றக்காக தான் இந்த பர்டிகுலர் ட்ரிபியூனல் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டமை டெவலப் பண்ணாங்க. இது என்னென்னா ஒரு மாற்றம், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தி கோர்ட்ஸ் அப்படின்றதான் இந்த ட்ரிபியூனல் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹை கோர்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக கூட சில ட்ரிபியூனல்ஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஹை கோர்ட்டுக்கு கீழேயும் சபார்டினேட் கோர்ட்ஸோட லெவல்லையே ட்ரிபியூனல்ஸ் இருப்பாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் தேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு ட்ரிபியூனல் அப்படின்றத டெவலப் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க இட்ஸ் பிலோ தி சுப்ரீம் கோர்ட். எதுக்காக? அப்பீல்ஸ் யார்கிட்ட போகணும், அவ்வளோதான். If an appeal has to be made for the judgment given by a tribunal, where will I go? Should I go to the tribunal? Should I go to the appellate tribunal or should I go to the Supreme Court or should I go to the High Court? அது லெவலில் தான் பிரிச்சிருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த கம்போசிஷன் யாரெல்லாம் இருக்காங்க, ட்ரிபியூனல் இங்கே எங்கே போகலாம் அப்படின்றத வச்சு பார்த்துட்டோம். பட் who will be there அப்படின்னா there will be 2 people, judicial members, technical members. 2 பேர் இருக்காங்க, ஜுடிஷியல் மெம்பர்ஸ், டெக்னிக்கல் மெம்பர்ஸ். ஹூ ஆர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னா இந்த லா ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், லாயர்ஸ் ஆஃப் கோர்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பர்டைஸு, நாலேஜ் இருக்கிறவங்க வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இந்த டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்காலிட்டி, அந்த நாலேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள வந்து டெக்னிக்கல் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே இருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் ட்ரிபியூனலோட பியூட்டியே. டெக்னிக்கல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, ஜுடிஷியல் மெம்பர்ஸாகவும் இருப்பாங்க. பட் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சம்திங் இருக்கணும். அதே மாதிரி லாயராக இருந்தால் எக்ஸ்பர்டைஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு ட்ரிபியூனலுக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த 2021 ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ட்ரிபியூனல்ஸ் அபாலிஷ் பண்ணிவிட்டு அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ஹை கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் இன்க்ரீசிங் த டைம் ஆஃப் த கோர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க. தட் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் அஸ். பட் அவங்க கொடுத்துருக்காங்க 2021 ஒரு ஜட்மெண்ட், ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் மூலமாக ஆல்ரெடி இருந்த 9 ட்ரிபியூனலை அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஹை கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அகெயின் இது ஹை கோர்ட்டோட டைமை தான் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்ன ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த ஆக்ட் கீழே அவங்க கிட்ட ஜட்மெண்ட் வந்ததுன்னா whom should we go for the appeal அப்படின்றதா இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கலாம்.
இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947க்கு கீழே இருக்குது. அது என்ன இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அப்படின்னா, whenever I have a problem in my industry அப்படின்னா I'll go to this board. நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் போனால். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது. கஸ்டம்ஸ் ஆக்ட்னா கஸ்டம்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்குது. த ஸ்மக்லர்ஸ் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனிப்புலேட்டர்ஸ் அந்த ஆக்ட் படி அப்பீலேட் ட்ரிபியூனல்னு வச்சுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இஸ் பற்றி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ரயில்வேஸ் ரிலேட்டட்னா ரயில்வேஸ் கிளைம்ஸ் ட்ரிபியூனல். செபியில் செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கு டெட் ரெக்கவரி அப்பீலேட் ட்ரிபியூனல். டெலிகாம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதாவது இந்த செல்ஃபோன் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதில் ஏதாவதுன்னா டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல். கம்பெனிஸ் ஆக்டில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா வில் கோ டு தி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அதுக்கு மேலே இருந்தால் நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஏதாவது ப்ராப்ளமா கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ஆக்டா அப்பீலேட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் ஆக்டா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல் இருக்குது. நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் இருக்கா, நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலுக்கு போங்க. அதெல்லாம் ஒரு ட்ரிபியூனல். இப்போ நான் வந்து என்னால் வந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய பொல்யூஷன் வருதா, என்னோட கேஸ் எங்கே நடக்கும்னா நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலில் நடக்கும். அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டேன், நான் எங்கே போவேன்? ஐ வில் கோ டு தி சுப்ரீம் கோர்ட். இதே நான் வந்து கடன் வாங்கிட்ட பேங்க்கில் கடனை கட்ட முடியல, என் மேலே கேஸ் எங்கே நடக்கும்? டெட் ரெக்கவரி அப்பீலேட் ட்ரிபியூனலில் நடக்கும். பட் நான் அங்கே சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டேன், ஐ வில் கோ டு தி ஹை கோர்ட். அதுதான் இந்த அப்பீலேட் கோர்ட்டுன்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காரு. இது அந்தந்த பர்டிகுலர் ஆக்ட், இது அந்த பேரோட அந்த ட்ரிபியூனலோட பேர். இதெல்லாம் தான் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னா, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இது என்ன? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிட்டு டு இன்டர்வீன் வயா கோர்ட், இட் வில் டேக் சம் டைம், இட் வில் டேக் சம் எனர்ஜி, மணி, எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். அப்போ அதுக்கு பொதுவாக அதே பிரச்சனையை நம்ம சுகமாக தீர்க்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஹஸ் கிவன் 3 ways. அதுதான் மோட்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இஸ் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா, ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம இந்த கேஸை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2-3 பார்ட்டிஸ் யார் யாரோ பிரச்சனையை அவங்களெல்லாம் உட்கார வச்சு பேசுவாங்க. பேசி ஒரு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அது பேர் அவார்டு, ஆர்பிட்ரல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அவார்டு இஷ்யூ பண்ணிட்டா போத் ஆஃப் தெம் ஷுட் ஃபாலோ. இதுதான் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பைண்டிங் ஆன் போத் ஆஃப் தெம், 2 பேருமே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் ஆர்பிட்ரேஷனோட திங். அடுத்து கன்சிலியேஷன், அதே மாதிரி தான், பட் 2 பேரும் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நாட் பைண்டிங், வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுக்கலாம். ஆனால் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. they have to finally bind it. ஆர்பிட்ரேஷனுங்கிறப்ப கண்டிப்பாக we have to follow, கன்சிலியேஷனுங்கிறப்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் we are okay in following it அப்படின்னா ஃபைன், you can follow it. பட் 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் இட் இஸ் டிசைடட்னா டிசைடட். இது கன்சிலியேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீடியேஷன். வாட் இஸ் இஸ் மீடியேஷன் அப்படின்னா, யாராவது ஒரு 3வது மனுஷன் நடுவில் உட்கார வச்சுருவாங்க, 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியேட்டர் மாதிரி உட்கார வச்சு தட் மீடியேட்டர் வில் ஹெல்ப் அஸ் டு கம்யூனிகேட். மேலே இருக்கிற 2மே ஆர்பிட்ரேட்டர் ஆகட்டும் கன்சிலியேட்டர் ஆகட்டும், தே வில் கிவ் சம் ஒப்பீனியன், சஜஷன்ஸ், வியூஸ், ஆர்டர்ஸ், அவார்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. பட் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு சரி நீ இதை சொல்கிறியா நீ சொல்லு, நீ இதை சொல்கிறியா நீ சொல்லு, ஓகே இது இவங்க சொல்கிறீங்களா அவங்க சொன்னால் ஒரு மீடியேட்டர் மாதிரி நடுவில் வந்து பேசுறதுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மீடியேஷன். நெக்ஸ்ட் லோக் அதாலத் இஸ் சம்திங் கால்ட் அஸ் a voluntary agency in the Indian legal system under the Lok Adalat Legal Services Authorities Act 1987. இதுவும் கோர்ட் மாதிரி தான், பீப்புள்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. மக்கள் அவங்களுடைய சொல்யூஷன்ஸை சீக்கிரமாக வாங்கிக்கிறதுக்கு கோர்ட் மாதிரியே தான் இருக்கும். அது கோர்ட்டுக்கு கீழே தான் வரும். அது பீப்புள்ஸ் கோர்ட் ஆர் லோக் அதாலத் அப்படி சொல்லுவாங்க. The order of Lok Adalat is finalங்க and shall be deemed to be the decree of civil court and shall be binding on the parties. It is not appealable in a court of law. பீப்புள்ஸ் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு கோர்ட்டை போயிட்டு அப்பீல் போக முடியாது. யூ cannot go. This is final அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்லாம் சொல்கிறோம், லோக் அதாலத்லாம் சொல்கிறோம், இதுக்கெல்லாம் ஆக்ட் ஏதாவது இருக்கா? எஸ், வி ஹேவ் அன் ஆக்ட், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆக்ட்லேயுமே சில பாடிஸ் இருக்காங்க. யார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். இதில் ஏதாவது பிரச்சனையா கன்சிலியேட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் இருக்கா,
ஏதாவது கோர்ட் கேசஸ் பெண்டிங் இருந்தால் அதெல்லாமே மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. மீடியேஷனை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். வாட் இஸ் மீடியேஷன்? கம்பெனிஸ் ஆக்டா வி ஹாவ் கம்பெனி லா ட்ரிபியூனல் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல். எம்எஸ்எம்இல பிரச்சனை இருக்கா? மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் இஸ் பாசிபிள். பிரச்சனை வந்துன்னா ஃபர்ஸ்ட் மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் போங்க. ரியல் எஸ்டேட் இருக்கா? டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபாரமில் ஏதாவது ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட், சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுக்கு கோ தேர். கமர்ஷியல் கோர்ட்ஸ் இருக்கா? மீடியேஷன் தான் ஃபர்ஸ்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கா? கன்சியூமர் ரிட்ரஸல் ஏஜென்சின்னு இருக்கும், அதில் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் கேன் ஹேப்பன். இப்படியெல்லாம் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்குது. இந்தந்த ஆக்ட்டுக்கெல்லாம் இந்தந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். அதுக்கப்புறம் இல்லைன்னா வில் கோ டு தி அப்பீல். ஏன்னா இதே ஆக்ட்டுக்கு மேலே வி ஹேட் சீன் த ட்ரிபியூனல்ஸ் என்ன, எங்கே அப்பீலட் கோர்ட் போவோங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகே, பிஃபோர் ட்ரிபியூனல்ஸ் தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் இன்டர்மீடியரிஸ் ஹூ கிவ் அஸ் அ சொல்யூஷன். அதுக்கு தான் ஏடிஆர்ஸ், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ். இதனால் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது? டைம் கன்சியூமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, காஸ்ட் ரொம்ப கம்மி. இது ரெண்டும் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். சீக்கிரம் முடிச்சிடலாம், ஷார்ட்டர் பீரியடில் முடிச்சிருவோம். ஒரு லிட்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா லா ப்ராசஸ், அந்த சட்டம் மூலமாக ஒரு தீர்வு காண்றது தான் லிட்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் லிட்டிகேஷன் ப்ராசஸ் வில் பி எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி, பட் when we go with this alternate dispute resolution it is comparatively less. இதுதான் alternate dispute resolutionோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி ரெகுலேட்டரி பாடிஸ் இன் இந்தியா. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய கோர்ட் பார்த்துட்டோம், ட்ரிபியூனல் பார்த்துட்டோம். இது இல்லாமல் சில ரெகுலேட்டரி பாடிஸ், அதாவது இதெல்லாம் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வி ஹேவ் ரெகுலேட்டரி பாடிஸ். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி கெட் இன்டு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது. வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா, இந்தியாவில் வி ஹவ் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு ஏதோ சொல்கிறாங்க, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணுறோம். அப்போ அது எல்லாமே கரெக்டாக நடக்குதா, இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு கார்டியன் தான் இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அண்டர் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992. 1992 ஆக்ட் கீழே தான் இந்த செபிங்கிற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்குது. ஸ்டாச்சுட்டரி இஸ் நத்திங் பட் ஆக்ட். ஒரு ஆக்ட் மூலமாக ஒரு பாடியை கிரியேட் பண்ணனா இட் இஸ் கால்ட் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. செபி இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி என்ற செபி ஆக்ட் 1992. அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஷேர் வாங்குறாங்களோ தேர் கால்ட் அஸ் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணும், அவங்க போடுற பணத்தை பாதுகாக்கணும், மால் ப்ராக்டிசஸை ப்ரிவெண்ட் பண்ணணும், ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது, ஃபேர் ஃபங்க்ஷனிங்காக இருக்கா மார்க்கெட், தட் ஆல் தே ஹேவ் டு என்ஷூர். இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன், டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன். ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் அகெயின் ப்ரொடெக்டிங் த இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர் யாரோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சிலர் சொல்லுவாங்க. ஃபார் திஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸு, இன்டர்மீடியட்ஸில் சொல்லுவாங்க. அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி? இன்சைடர் ட்ரேடிங், ஸ்ப்ரெட்டிங் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ், செக்கிங் ஃபார் ப்ரைஸ் ரிக்கிங்லாம் சொல்கிறாங்க. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பெரிய கான்செப்ட். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஐ நோ சம்திங் வில் ஹேப்பன் இன் த கம்பெனி இமீடியட்லி. பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் சேஞ்ச் என்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸ் ப்ரைஸ் வில் ரைஸ். என்னுடைய கம்பெனியில் ஒன்று நடக்க போகுது, அது நடக்கிறதுனால என்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கொஞ்ச நாளில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இட் இஸ் மை பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஐ எம் கோயிங் ஃபார் ட்ரேடிங் இன் மை கம்பெனி ஷேர்ஸ். அதை வாங்குறேன்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்சைடர் ட்ரேடிங். அதுதான் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. ஏன்னா அது தப்பு இல்லையா, எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதுதான் அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அது சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு மட்டும் தெரியும், வெளியே தெரிஞ்சாலோ இல்லை அந்த ஒரு இன்ஃபர்மேஷனால் பெரிய மாற்றம் நிகழும் ஆன் மை கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னா இட் இஸ் அன் அன்பப்ளிஷ்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஐ ஷுட் நாட் ட்ரேட் மை கம்பெனி ஷேர்ஸ். நானோ இல்லை வேறு யார்ட்டையும் சொல்லி கூட ட்ரேட் பண்ண வைக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த ஷேர் வாங்க வைக்கலாமா, தட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட். அதுதான் இந்த இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்கிறது. ஸ்ப்ரெடிங் இன்வெஸ்டர் எஜுகேஷன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் இன்வெஸ்டர் அவேர்னஸ். ஓகே, இது நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை, பட் ரிஸ்க் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது அவேர்னஸ் கொடுக்கறது. ப்ரைஸ் ரிக்கிங் அப்படின்னா 4-5 காம்படிட்டர்ஸ் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணி நம்மளே வேணும்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அதிகம் பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். அது ப்ரைஸ் ரிக்கிங், தட் இஸ் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட். இதெல்லாம் செக் பண்ணுறது அவங்களுடைய வேலை. ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ், வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் இஸ் இன்க்ளூடட், யூ ஹேவ் டு ரெகுலேட் இட். இது இப்படி தான் நடக்கணும். தட் ஷுட் பி a code of conduct, that should be a guideline how things can happen அப்படின்ற ரெகுலேஷன்ஸ் வைக்கிறது ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். யூ ஹேவ் டு grow and develop the capital market. அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், ரிசர்ச் பண்ணணும், செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸும் ப்ரமோட் பண்ணி இன்னோவேஷன்ஸ் நிறையா கொண்டு வரணும். இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்.
ஏன்னா நாளுக்கு நாள் திங்ஸ் ஆர் சேஞ்சிங், டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங், தட் டெக்னாலஜி ஹேஸ் டு பி இன்வால்வ் இன் தி ஆக்ட் ஆல்சோ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்றாங்க. தீஸ் ஆர் த 3 functions ஆஃப் செபி. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸையும் ஆப்ஜெக்டிவ்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சர்டைன் பவர்ஸ் ஃபார் தி செபி. சில பவர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அதை ப்ராப்பராக எப்படி இருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்குறது பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, கேசஸ் ஹியர் பண்ணுறது, மால் ப்ராக்டிசஸ் பார்க்கறது, அதே மாதிரி லிஸ்டிங் டீலிஸ்டிங் எல்லாம் அப்ரூவ் பண்ணுறது. லிஸ்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறோம் ஸோ தட் தேர்ட் பர்சன்ஸ் ஜென்ரல் பப்ளிக் கேன் பர்ச்சேஸ் த செக்யூரிட்டிஸ் அப்படின்னா அது பேர் லிஸ்டிங். இஃப் அட் த சேம் டைம் அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸை வந்து தே டோன்ட் வாண்ட் டு லிஸ்ட் கண்டினியூஸ்லி அப்படின்னா அதை திருப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது டீலிஸ்டிங். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் கொடுக்குறேன்னா தேட் டசன்ட் கம் திஸ் லிஸ்டிங். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா ஐ வில் கோ டு அ பிளாட்ஃபார்ம் அண்ட் புட் ரைட். இப்போ அமேசானில் என்னுடைய பொருளை போட்டால் தான் எல்லாரும் வாங்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய கம்பெனியோட செக்யூரிட்டியை ஐ எம் லிஸ்டிங் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லிஸ்டிங். அது வேண்டாம் எனக்கு அந்த இடத்துல யாருக்கும் நான் கொடுக்க விரும்பல, தென் வீல் காட் அஸ் டீலிஸ்டிங். அதை அப்ரூவ் பண்ணுறது, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், ஃபைன்ஸ், பெனாலிட்டிஸ் கொடுக்கறது, இன்டர்மீடியேட்ஸ் மிடில் மேனை ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாமே பவர்ஸ் ஆஃப் செபி. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குது. இதெல்லாமே ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் எக்ஸாமில் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அகைன் 1935 ஆக்ட். இவங்க தான் மானிட்டரி பாலிசிஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறது, பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது இவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, ஸ்டெபிலிட்டி இன் ப்ரைஸு, கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? பேங்க் ஓப்பனிங்லேருந்து பேங்க் பிரான்ச்சஸ் ஆத்தரைஸ் பண்ணுறது, ஃபார்முலேஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ரிவ்யூஸ் ஆஃப் ஆல் தி ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ், பேசல் ஃப்ரேம்ஒர்க்னு சொல்லுவாங்க பேங்கிங்கில். அந்த பேசல் ஃப்ரேம்ஒர்க்கோட ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ் எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது அவங்களுடைய ஒர்க்கு. பேங்கிங் செக்டாரில் என்னென்ன ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணும், வாட் கைண்ட் ஆஃப் ரேஷியோஸ் ஆர் தர், நம்ம ஸ்டாச்சுட்ரி லிக்விட் ரேஷியோ அப்படின்லாம் நிறைய ரேஷியோஸ் இருக்குது பேங்க் ரேட்ஸ், அதெல்லாம் எப்படி இருக்கணும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, லிக்விடேஷன், அமால்கமேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன, திஸ் ஆல் வில் பி லேர்னிங் இன் இன்டரில் வந்து வில் லேர்ன் சம்திங் கால்ட் லிக்விடேஷன், கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது. அமால்கமேஷனில் 2 கம்பெனியை சேர்த்துறது, ஒரே கம்பெனியில் உள்ளுக்குள்ளே சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் மெக்கானிசமை ரெகுலேட் பண்ணுறது, கரன்சி பிரிண்டிங் இஷ்யூயிங் எல்லாமே ஆர்பிஐயோட வேலை. இது மட்டும் இல்லை, they will also take care of that certain debt insurances, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஆர்பிஐ தான் பார்த்துப்பாங்க. எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரி ஹேஸ் டு மெயின்டைன், ஹவு மச் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் தேர், அதில் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஆர்பிஐ வில் பி டேக்கிங் கேர். செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆர் கேபிட்டல் மார்க்கெட்டை பார்த்துக்கிறது செபி. கரன்சி, ஃபினான்ஸு, மானிட்டரி பாலிசிஸ் பற்றி பார்த்துக்கிறது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. Next is Insurance Regulatory and Development Authority of India, IRDAI. நமக்கு தெரியும் இன்சூரன்ஸ்னா என்ன, we have health insurance, vehicle insurance, இதெல்லாம் நம்ம அன்றாடம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அப்புறம் கூட்ஸ் ப்ராடக்ட் ஷாப்புக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் வாங்குவோம், அது லைஃப் இன்சூரன்ஸ்னு ஜென்ரலாக இந்த ஹெல்த் தான் லைஃப்னு சொல்லுவோம். இல்லாமல் மெரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணி டெவலப் பண்ணி ரெகுலேட் பண்ணுறது, இது எல்லாமே ஐஆர்டிஏஐயோட வேலை. இதுவும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான், பிகாஸ் இட் இஸ் அண்டர் ஐஆர்டிஏ ஆக்ட் 1999. அதனால் இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி. இப்போ இவங்களுடைய வேலையே என்ன, ஃபுல்லாக என்னென்ன சார்ஜஸ், என்னென்ன ரேட்ஸ் இருக்கணும், ஹவு த இண்டஸ்ட்ரி ஷுட் பெர்ஃபார்ம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். 3 இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்டிங் and fair treatment of interest of the policy holders, regulating the companies and the industries, and formulating the standards and regulations of the market. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான ரெனுவல், கிராண்டிங் ஆஃப் லைசன்ஸ், ரெனுவல் ஆஃப் லைசன்ஸ், கேன்சலிங், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாமே. நான் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கணுமா, நான் ஐஆர்டிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், சார்ஜஸ், ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், ஆடிட், இதெல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே யார் பண்ணலாம், ஐஆர்டிஏ கேன் டூ. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, டு அச்சீவ் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ். இது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது ஐஆர்டிஏ ஆக்ட் 1999. அப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா ஐஆர்டிஏ. மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸு, கரன்சி எல்லாம் யார் பார்க்குறா, ஆர்பிஐ. கேபிட்டல் மார்க்கெட்டு, அது செக்யூரிட்டி, ஷேர்ஸ் எல்லாம் யார் பார்க்குறா, செபி. அதே மாதிரி இன்னும் 3 இருக்குது. கோட் ஆஃப் கான்டக்ட்.
qualifications and training to intermediaries, insurance premium நம்ம மாசம் மாசம் கட்டுவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுவோம், how much policy should be there, policy premium should be there எல்லாமே அவங்க சொல்றாங்க. grievance redressal அதாவது குறைகள் தீர்ப்புன்னு சொல்வாங்க. grievance redressal is like I have a problem, how I will get a solution for the problem அப்படினா that is called as grievance redressal forum. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்றது தான் grievance redressal forum. next one is pension fund regulatory and development authority, PFRDA. அதுக்கான ஆக்ட் வந்து 2013. நம்ம இந்தியால நம்ம வேலை பார்க்குறோம், வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறோம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் will get a money மந்த்லி வருதுன்னா that is called as pension. இப்போ அதில் நிறையா இருக்குது. இப்போ கூட நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு இது, அதை வந்து இந்த PFRDA தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. ஆல் த ரெக்கார்ட்ஸ் வில் பி கெப்ட் பை திஸ் பர்டிகுலர் பீப்புள். என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, கஸ்டமர் சர்வீசஸ்க்கு என்னெல்லாம் என்ன இருக்குங்கிறத இந்த பர்டிகுலர் PFRDA பார்த்துக்கும். இவங்களுடைய முழு வேலை என்னென்னா வயசானவங்களுக்கு அவங்களுக்கான இன்கம் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும். அப்போ இன்கம் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் நவ் தேல் பி கான்ட்ரிபியூட்டிங். தட் கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி சேஃபர். At the same time it has to be ensured that futureல அவங்களுக்கான பணம் கரெக்டாக போயிட்டு இருக்கா, அந்த மெக்கானிசமை ரெகுலேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது அந்த ஃபண்டை அப்படின்றது தான் PFRDA ஓட ஃபுல் வேலை. இதில் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா they can conduct enquiries, investigations on intermediaries and participants. அவங்கெல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா பார்க்கலையா அதெல்லாமே செக் பண்ணலாம். பப்ளிக் அவேர்னஸ் ஹேஸ் டு பி கிவன். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இன்டர்மீடியரிஸ்க்கு. செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் எப்படி நடக்கும், இன்டர்மீடியட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேட்டிங் எப்படி இருக்கும், பென்ஷன் ஃபண்ட் யூசர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, வாட் ஆல் கைட்லைன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றது, கோட் ஆஃப் கான்டக்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஆஃப் பென்ஷன் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். எப்படியெல்லாம் பென்ஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகணும், பென்ஷன் ஃபண்ட் எப்படி மெயின்டைன் ஆகணும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி ப்ரொடெக்ட் ஆகணும், ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா ஹவு டு சால்வ் இட் அப்படின்றது எல்லாமே PFRDA பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. The next one is Association of Mutual Funds in India, AMFI. Who is this, sir? Mutual fund ன்னு சொல்கிறோம். Mutual fund is a collection of fund to be invested in a particular industry or company or a different types of shared investments ன்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸை ரெகுலேட் பண்ணுறவங்க தான் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இது 1995ல் செட்டப் பண்ணியிருக்காங்க, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஆக்ட் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. they don't have any act, but it's a regulatory body. ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி தான், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும். அது யாருக்கு கீழே வருது அப்படின்னா செபியோட டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட இது கீழே வரும். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாருமே இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவில் மெம்பராக இருப்பாங்க. இப்போ மெம்பராக இருக்கும்போது வாட் தேல் ஹேவ், ஹவு டு ஹேவ் த மியூச்சுவல் இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனிங், மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும், how to regulate everyone, how to protect the interest of the people who ever invest in the units of the mutual funds. இது எல்லாத்தையுமே பார்க்குறது இந்த AMFI, Association of Mutual Fund in India அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க கோட் ஆஃப் எத்திக்ஸ் they has to be developed, integrity, due diligence, disclosure, professional selling and investment practice, இதெல்லாம் தான் அவங்களுடைய கோட் ஆஃப் எத்திக்ஸ். எப்படி உண்மையாக இருந்துக்கணும், எப்படி கரெக்டான டிஸ்க்ளோஷர்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி ப்ரொஃபஷ்னலாக சேஃப்கார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுடைய வேலை. NAVன்னு ஒன்று இருக்குது, தட் வி டோன்ட் ஹேவ் நவ், நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த NAV அப்படின்றது ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ நம்மளுக்கு வேல்யூ ரியலைசேஷன் கிடைக்குது அப்படின்றத அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வெப்சைட்டில் டெய்லி பேசிஸில் தேல் பி அப்லோடிங் எவ்ரி திங்ஸ். அதுதான் இந்த நெட் அசெட் வேல்யூ ஆஃப் ஃபண்ட்ஸ் டெய்லி பேசிஸில் தேல் பி கிவிங் சொல்கிறாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா AMFI, பென்ஷன்ட்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கு முன்னாடி பார்த்தது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி, அதுக்கு முன்னாடி பார்த்தது RBI, அதுக்கு முன்னாடி பார்த்தது SEBI. The next one is MCA. இது Companies Act 2013 or 1956. Companies Act, corporate sector, how to regulate, who will regulate, who will take care of everything, அது Ministry of Corporate Affairs. தனியாகவே இந்த ஒரு Ministry of Finance and Corporate Affairs will always be together, ரெண்டுமே சேர்த்திருக்கும். இவங்களுடைய பொறுப்பு என்ன, அதே தான், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா யாருன்னா, யாரெல்லாம் பர்டிகுலர் விஷயத்தில் உடன்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிறோம், ஒருத்தர் ஷேர் வாங்கினா they'll be called as shareholder, but whoever is associated with the company na they are called as stakeholders. Shareholders, creditors, banks, employees, இது எல்லாத்தையும் ஜென்ரல் பப்ளிக் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ யாரெல்லாம் இந்த கார்பரேட் செக்டரில் இருக்காங்களோ அவங்கள எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஃபங்க்ஷனிங். இது ஒரு மினிஸ்ட்ரி, இது ஒரு பாடி கிடையாது, இது ஒரு மினிஸ்ட்ரி.
அவங்களுக்கு கீழே தான் ஆர்ஓசின்னு ஒருத்தர் இருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். This person is the one who is responsible for all the registration of companies. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆர்ஓசி கிட்ட தான் போகும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் ஹவுசிங் பேங்க். இது நேஷனல் ஹவுசிங் பேங்க் எதுக்கு? இந்த ஹவுசிங் ரிலேட்டடான திங், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கான பணம் கொடுக்குறவங்க, கடன் கொடுக்குறவங்க எல்லாமே ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். அவங்கள பார்த்துக்கிறது தான் இந்த பர்டிகுலர் நேஷனல் ஹவுசிங் பேங்க்கு. இது வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். எப்போ? 9th ஜூலை 1988. இவங்களுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, பிகாஸ் இது ஒரு பாடி, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. இது வந்து டேட் ஆஃப் செட்டப்புங்க, இது வந்து ஆக்டோட வருஷம். இவங்களோட பிரைமரி ஒர்க் என்னங்க? நாட் ஓன்லி இன் அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ்லேயும் ஹவுசிங் டெவலப் பண்ணணும், அதுக்கான ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்கோட வேலை. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ். ஹவுசிங் ரிலேட்டட்னா NHB, அதுக்கு ஆக்டும் இருக்குது, செட்டப் டேட்டும் இருக்குது. MCA அப்படின்னா இட் இஸ் அ மினிஸ்ட்ரி இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ROC இருக்காங்க. AMFI அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா 1995 செட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ நான் பாடி, இட் இஸ் ஒன்லி வித் த மெம்பர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்களாம் மெம்பர்ஸ், அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் பண்ணலாங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. எகைன் இட் வில் ஹேவ் அ டெய்லி பேசிஸ் NAV, PFRDA எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பார்த்துருக்கோம். திஸ் இஸ் வாட் இஸ் த ரெகுலேட்டரி பாடிஸ் when it comes to this particular thing.